குட்டி செல்லம், சிறுப்ப பாருங்க, சிறுப்ப பாரு. ஓட்டப்பல்ல வச்சுட்டு சிரிக்கிறீங்களா? அங்க என்ன பாக்குறீங்க? இப்போ இது பாரு, பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாருங்க. இட்லி வேணுமா? ஹலோ. ஹலோ, ரவி வீடா? ஆமா. நான் தாம்மா ரவி ஃப்ரெண்டு உதயம் பேசுறேன். சௌக்கியமா? குழந்தைங்கலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். எனக்கு குழந்தை பிறந்திருக்குமா. அப்படியா? என்ன குழந்தை? பெண் குழந்தைமா. பெண் குழந்தையா? அப்ப எங்க லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? ஆமாம்மா, ரவி கிட்ட சொல்லிடு, நீயும் அவசியம் வந்துரு. கண்டிப்பா வரோம். அவர் வராரோ இல்லையோ, கண்டிப்பா நான் வந்துருவேன். ஆமா, குழந்தை யார் மாதிரி இருக்கு? ஏன் ஜாடதாம்மா? உங்க ஜாடையா? அப்ப குழந்தை அழகா தான் இருக்கும். தேங்க்ஸ்மா லீலா. ரவி கிட்ட அவசியம் சொல்லிடுமா, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. வச்சிட்டுமா? சரிங்க. ஏண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன? என்னமோ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி என்னன்னு கேக்குற? கோபிக்கு தானே குழந்தை பிறந்திருக்கு. ஏதோ உலகத்துல அதிசயம் நடந்த மாதிரி முகம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்க, அது கூட தெரியாம நான் வரேன்னு சொல்றேன். நீ கூப்பிட்டதான் நான் வந்துருவனா? ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துட்டு போகணும் உனக்கு நினைப்பா? வர வர உனக்கு திமிரு அதிகமாயிட்டு வருதுன்னு நல்லாவே தெரியுதுடி. டேய் ரவி, இப்ப அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சுன்னு இப்ப அனாவசியமா பேசிட்டு இருக்க? அவ பேசுனதுல இருந்து ஒரு பாயிண்ட கவனிச்சீங்களா? நான் வரலனால அவ குழந்தைய பார்க்க போகலாம். என்ன நெஞ்செழுத்து இருக்கு இவளுக்கு? ஏண்டி, நீ என்ன கிள்ளுகிரி நான் நினைச்சிட்டு இருக்க? சொல்லிடி, கிள்ளுகிரி நான் நினைச்சிட்டு இருக்க, பதில் சொல்லிடி. பேசி முடிங்க, மொத்தமா பதில் சொல்றேன். இத தாண்டி திமிருன்னு சொல்றது. ஆமா, என்ன குழந்தை சொன்ன? பொம்பளை குழந்தையா? எனக்கு நல்லாவே தெரியும்டி. அந்த மாதிரி பயலுக்கெல்லாம் பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். பெரிய யோக்கிய மாதிரி எல்லாத்துக்கும் கமாண்ட் அடிப்பான். அவனுக்கெல்லாம் பொம்பளை புள்ள தாண்டி பிறக்கும். அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி அதான் விஜய், அவளுக்காகவே பொம்பளை புள்ள தாண்டி பிறக்கும். அத அவ எப்படி வளர்ப்பானே நானும் பார்க்கத்தானே போறேன். அட பாவி, என்னடா உனக்கு அப்படி ஒரு அல்ப சந்தோஷம்? பின்ன வாய் குசாம எனக்கு அட்வைஸ் பண்றவனுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும். பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது எவ்வளவு பெரிய தலைவலின்னு அவனும் அலைஞ்சாதானே தெரிஞ்சுக்குவான். என்ன பாக்குற? கேக்குறவன் என்ன கேன பையனா? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? பேச ஆரம்பிச்சிங்களே, முழுசா பேசி முடிக்கட்டும். நடுவுல நான் எதுக்கு பேசணும்னு பேசாம இருக்கேன். கோபிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைச்சுதானே இப்படி பொறிஞ்சு தள்ளுறீங்க? போன் வந்தது உங்க ஃப்ரெண்ட் உதயன் கிட்ட இருந்து. அவருக்கு தான் பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அடமாட சாம்பிராணி, போன் வந்துச்சு, அந்த பொண்ணு எடுத்துச்சு, பேசிச்சு. யார் என்னன்னு விவரம் கேட்டியா? இஷ்டத்துக்கு பேசின, இப்ப என்ன சொல்ற? அத அவ சொல்லணும். நான் எதுக்கு சொல்லணும்? உங்க புத்தியில என்ன இருக்கோ அது தன்னால வெளியில வருதே, அத நான் வேடிக்கை பார்க்க வேண்டாம்? இந்த வீட்ல என்ன நடக்குதோ அதை வாட்ச் பண்ணி அதை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்க. வெறுப்பா இருக்கு. இனிமே போன் வந்தா நான் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுத்து கத்திக்கோங்க. என்னங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சரோ, தூக்கம் வரல. உட்கார். ஏங்க, மணி என்ன? உங்களுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வராம இருக்கும்? மனசில் ஏகப்பட்ட யோசனைகள் இருக்கும்போது எப்படி சரோ தூக்கம் வரும்? ஏதாவது பிரச்சனையை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா? பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மனசு பூரா பொம்பளைங்களோட பிரசவத்தை பற்றின எண்ணங்கள் தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. விஜயை பாத்தியா? அவளை சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருமே பிரியத்தை காட்டுறாங்க. அப்படி இருந்தும் அவன் மனசில் என்ன இருக்கு பாத்தியா? அவன் மனசு பூராவும் கோபி எப்போ வருவாரா மாட்டாரா அப்படின்னு புருஷனை பற்றின யோசனைகள் தான் அதில் பாஞ்சுக்கிட்டே இருக்கு.
அதை பார்க்கும்போது எனக்கு ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. இல்லை சரோ, எனக்கு அப்போ உன் ஞாபகம் வந்துச்சு. நடராஜன் உன் வயத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதலா, பிரசவத்தப்போ உன் கூட உனக்கு துணையா இருந்திருக்கணும். அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேனே. இத்தனைக்கும் நான் கோபி மாதிரி தூரத்துலலாம் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தான் இருந்தேன். அப்படி இருந்தோம் அதை நினைக்கும் போது தான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் சரோ. சரோ, அப்பெல்லாம் எனக்கு அறிவே இல்லை, சுத்தமா அறிவே இல்லை. இப்ப அதை பத்தி நினைக்கும் போது தான் புரியுது எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கேன். இப்ப புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? சில விஷயங்கள்லாம் மனுஷன் வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். பொண்டாட்டியோட தலைப்பிரசவத்துல அவ கூட இருந்து ஆறுதலா அவளுக்கு துணையா இருக்கணுங்கிறதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் வருமா? அதை நான் எழுந்தது தான். சரோ, இப்போ விஜய் அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனையை விட அப்ப நீ அனுபவிச்ச வேதனை 100 மடங்கு அதிகம் இல்லை? ஆமாங்க, நான் அப்போ ரொம்ப வேதனை அனுபவிச்சேன். சந்தோஷத்திலையும் கஷ்டத்திலையும் ஒரு பொண்ணுக்கு துணையா இருக்க வேண்டியது அவளோட புருஷன் தானே. அதனால தானே வாழ்க்கை துணைன்னு சொல்றாங்க. நட்ராஜ் என் வயித்துல இருக்கும்போது வெளியில நான் தைரியமா இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் உங்ககிட்ட என் மனசு திறந்து பேசணும், சொல்லணும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அக்கா தங்கச்சிங்க கிட்ட கூட சில விஷயங்களை பேச முடியாது, அத தன்னோட புருஷன் கிட்ட மட்டும்தான் பேச முடியும்னு அப்ப எனக்கு தோணுச்சு. உங்க துணை வேணும், நீங்க என் பக்கத்துல இருந்தா பரவாயில்லன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அது நடக்கவே இல்லை. நீங்க சொன்னது சரிதாங்க. வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு தடவை தான் வரும். நம்ம 2 பேரும் சிலத இழந்துட்டோங்க. இதுக்கெல்லாம் நான் பண்ண தப்பு தான் காரணம். என்ன மன்னிச்சிரு சரோ. சரோ, நீ தூங்கல? எப்படிங்க? விஜய்க்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. விஜய் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாமா? சரிங்க, விசாரிங்க. என்னங்க அத்தை? என்னடா அது, புருஷனும் பொண்டாட்டி தூங்காம இந்த நேரத்துல இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லைம்மா, உள்ள புழக்கமா இருந்தது, அதான். என்னது புழுக்கமா? உள்ள ஒரே குளிரா இருக்கு, உங்களுக்கு புழுக்கமாக்கும்? இல்லைம்மா, ஒரே கொசுக்கடி வேற, நான் சும்மா அப்படியே காத்தாட வந்து உட்காரலான்னு. டேய் உள்ள போடா, நேரங்காலம் தெரியாம இங்க வந்து உக்காந்துக்கிட்டு. எழுந்திரிச்சு போ.
டேய் மச்சான், எனக்கு தான் தலையெழுத்து. காலையில 4:30க்கெல்லாம் எழுந்துக்கிறேன். உனக்கு என்னடா வந்தது? நீ இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி, நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிற? அதான் மேன்ஷன் லைஃப். என்னடா என்ன சொல்ற? அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் காலையில 9-10 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். இங்க இருக்க மேன்ஷன்ல ஒரு 39 ரூம் இருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் 2-3 பேர் தங்கியிருக்காங்க. மொத்தமா பார்த்தா ஒரு 100 பேர் தங்கியிருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 15 பாத்ரூம், 15 டாய்லெட், அவ்வளவுதான். அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் கியூ. பத்தாததுக்கு தண்ணி பிரச்சனை வேற. ஸோ காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆனா தான் கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியும். இதை விட பெரிய ஜோக் என்ன தெரியுமா? சில நேரங்களில் நான் பேய் ஆட்டம் 1 மணிக்கு எந்திரிச்சு என் அழுக்கு துணியெல்லாம் துவச்சிட்டு இருப்பேன். இதாண்டா மேன்ஷன் லைஃப். பரவாயில்லடா, நல்லா அனுபவிச்சு சொல்ற. ஆடா பாவி, நான் நொந்து போய் சொல்றேன்டா. ஓஹோ, அதுவும் ஒரு வித அனுபவத்துல இருந்தானடா வருது. டேய், எனக்கு புரியவே இல்லடா. ரொம்ப குழப்பமா இருக்கு. எதடா சொல்ற? இல்ல, உன்ன மாதிரி வசதியானவங்களாம் காலையில ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே கார்ல போய் ஜாலியா பிசினஸ் பார்ப்பாங்க. நீ என்னடான்னா இப்படி விடிஞ்ச விடியாத வேலையில வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டீ அடிச்சிட்டு, ஏண்டா உனக்கு இது தேவையா? தலையெழுத்தா? நீ ஏண்டா இதெல்லாம் அனுபவிக்கணும்? இதை மட்டும் இல்லடா, இன்னும் இந்த மேன்ஷன் வாழ்க்கையில என்னென்ன கஷ்டமெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும். என்னடா பாக்குற? இல்ல, நீ எல்லாத்தையும் படபடன்னு சொல்லிட்ட. ஆனா என்னால தான் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. ஆமா, உனக்கு யார் மேலக்கும்? உங்க அப்பா மேலையா? டேய், அவர் தான் உனக்காக வீடு தேடி பொண்ணு கேட்டு அவமானப்பட்டு திரும்பி வந்தாரு. இதுக்கு மேல அவரால் என்னடா பண்ண முடியும்? டேய், எனக்கு அவர் மேல கோவம் இல்லை. அவர் மேல மட்டும் இல்லை, வேற யாரு மேலேயும் எனக்கு கோவம் இல்லை. என் மேல தான்டா எனக்கு கோவமா இருக்கு. நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறவள என்னால கவர முடியல. அவ மனசுல இடம் பிடிக்க முடியல. அவளுக்கு என் மேல நம்பிக்கை அரவழைக்க முடியல. அந்த கோவம் என் மேல எனக்கு இருக்குடா. சரி, அதுக்காக இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தா உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா? என்னடா லாஜிக் இது? சுத்தமா புரியல. இல்லடா, இது எனக்கு நானே வச்சுக்கிற பரீட்சை. எனக்கு ஒரு தனி அடையாளம் வேணும். என்னோட வசதியான வாழ்க்கை சௌகரியங்களுக்கு முன்னாடி என்னோட காதல் எவ்வளவு தூரம் மதிப்போட இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்சம் நஞ்சம் எனக்குள்ள இருக்கிற பணத்திமிரு என்னை விட்டு போகணும்டா. ஏன் தெரியுமா? அந்த திமிர்ல தான் நான் பல தடவை முரட்டுத்தனமா நடந்திருக்கேன். அப்படி பண்ண தப்புகள் தான் நான் ஆசைப்பட்ட பொண்ணை அடைய விடாம தடுக்குது. ரமேஷ், நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற. ஆமாடா, நான் வித்தியாசமான ரமேஷா மாற விரும்புறேன். திமிர் பிடிச்ச பழைய ரமேஷ் நான் இல்ல. இப்ப இருக்கிறவன் புது ஆள்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதனால தாண்டா வீட்டை விட்டு மேன்ஷனுக்கு வந்தேன். இனிமே நானும் சராசரி மனுஷனா, என்ன மட்டுமே நம்பி வாழ்ற மனுஷனா வாழ போறேன். வேலை கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். இனிமே இந்த ஏரியால இருக்கிற 100கணக்கான மாச சம்பளம் வாங்குற பேச்சலர்கள்ல நானும் ஒருத்தனா இருக்க போறேன். டேய், நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு சுத்தமா புரியல. உன் நோக்கம் என்னன்னு எனக்கு குழப்பமா இருக்குடா. எனக்கு மட்டும் பிறப்பிலே இந்த வசதி இருந்துன்னு வச்சுக்கேன், நான் அவ்வளவு சாதாரணமா அந்த வேலையை விட்டு வந்திருக்கவே மாட்டேன். அப்புறம் உனக்காக பொண்ணு கேட்டு போய் அவமானப்பட்டு திரும்பி வந்தாங்களே உங்க அம்மா அப்பா, அவங்க தான் முக்கியம் நினைப்பேன். நீ சொன்னிய அந்த பொண்ணு, அது யாரு? அது எவ்வளோ? அவ எனக்கு 2வது பட்சம். 2வது பட்சம் என்னடா? சுத்தமா ஒதுக்கிடுவேன், நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். டேய், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. ஆனா இந்த ஃபீல்லாம் பவானிக்கு முன்னாடி, இப்ப கூட அந்த பவானி ஏன்டா பார்த்தோன்னு தோணுதே தவிர அவளே நம்மளை ஒதுக்குறா. சோ நாம ஒதுங்கிடலான்னு தோண மாட்டேங்குதுடா. சரி விடுறா, என் மனசை மாத்த முடியும்னு எனக்கு தோணல. நான் இப்படிதான் இருக்க போறேன்னு தோணுது. சரி விடு. போலாமா?
குழந்தை இந்த அழுறாங்க. எனக்கு பயமா இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. என் குழந்தைக்கு ஒன்றா இருக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு ஒன்றா இருக்கக்கூடாது. சமந்தி சமந்தி என்ன சமந்தி அமைதியா இருங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி எத்தனை பார்த்துருப்பீங்க. இப்படி இடிஞ்சு போலாமா? இது மாதிரி சோதனையை நீங்க பார்த்ததே இல்லையா? தைரியமா இருங்க சமந்தி. விஜய்க்கு ஒண்ணுமே ஆகாது. தைரியமா இருங்க. சமந்தி, எத்தனையோ பிரசவங்கள் பார்த்துருக்கேன். ஆனா யாரு இந்த அளவு அழுறது? எனக்கு பயமா இருக்கு சமந்தி, பயமா இருக்கு. என்ன சமந்தி நீங்களே இப்படி சொன்னா எப்படி? சம்மந்தி, என் மனசு கடந்து அடிச்சுக்கிறது நல்லதா தான் நடக்கணும். ஆனா அலறத பார்த்தா ஏதோ கெடுதல் நடத்திடக்கூடாதுன்னு பயமா இருக்கு சம்மந்தி. அப்படியே அது நடந்துட்டா தாங்கிக்கிற பக்குவம் போயிருச்சு சம்மந்தி. என்னாச்சு? என்னம்மா என்னாச்சுங்க? என்னாச்சு சொல்லு. அக்கா என்ன சொல்லுமா என்ன சொல்லு. என்னாச்சு சொல்லுங்க. ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்கு. அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. கோபி. கோபி கோபி அழாதப்பா. எனக்கு என் புள்ள வேணாப்பா, எனக்கு என் புள்ள வேணாம். ஏன் பிச்சி என் பொண்டாட்டி வந்தா போதும். டேய் என்னடா பேசுற நீ? டேய் உன்னை பெத்தவளை எடுத்துக்கிடா. உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டவளா அவன். குழந்தைல நீ லேசா அழுதா கூட நெஞ்சா வெடிச்சு போற மாதிரி துடியா துடுத்துவாடா அவன். இப்ப நீ மனசோட நிக்கிறத பார்த்துட்டு அவன் சும்மா இருக்க மாட்டானா? ஏய், சத்தியமா சொல்றேன்டா, அவன் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைடா. அந்த புண்ணியவதியை பறி கொடுத்துட்டு நான் அனுபவிக்கிற வேதனையை நீ அனுபவிக்க மாட்டேடா. அவன் அனுபவிக்க விட மாட்டான். ஏய், அவ பேர குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டான். மனசுக்குள்ள வேண்டிக்கப்பா, நம்ம குல விளக்கு அணியறதுக்கு விட மாட்டான். பிறக்கிற குழந்தைக்கு உன் பேர் வைக்கிறமா? காப்பாத்துவானு, நிச்சயமா காப்பாத்துவாடா, காப்பாத்துவாடா. அப்பா, என்ன பெத்தவள நான் உன்னை மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறேம்மா. என் குழந்தை மூலமா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். என் விஜய் வயித்துல நீ வந்து பிறக்கணும்.